லவ் கேர் அண்ட் சப்போர்ட் என் லைஃப்ல இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங். அப்படியா? Happy birthday to you. சேர்ந்து ரெண்டு போட்டோ எதனா அனுப்பி இருக்காங்களோ தெரியலையே. சேர்ந்து நான் ஒருத்தரோட மாப்பிள்ளை பிள்ளையோட போட்டோ எடுக்கிறேன். அம்மா நான் ஒருத்தரோட எடுக்கிறேன். நான் அப்ப நான் எடுக்கிறேன். இவரை எடுக்கல. இப்ப அது உண்மையா சொல்றீங்களா? ஒருத்தரும் இல்ல. அண்ணன் தம்பியோட எடுத்திருப்பேன் இல்லையா? சில வேளை யாரும் ப்ரொபோஸ் பண்ணி அனுப்பிட்டாங்களோ தெரியல. ரெடி பியர் வந்திருக்குது. கிட்டத்தட்ட உங்களோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி அனுப்பி இருக்காங்க. எனக்கு ஸ்ரீலங்கா கிஃப்ட் பண்ண இருக்கு தைரியம். சில வேளை கிஃப்ட் அனுப்பினால் மிக்கிக்க நிக்குதோ தெரியல. இதெல்லாம் பொய்யா, நம்பாதீங்க गाइस. நான் வாசிக்கிறேன் பொய். வணக்கம். வணக்கம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Thank you. Happy birthday to you. Happy birthday, happy birthday. சரி, உங்களுக்கு என்ன பேர்? ஹரிப் கஜா. எத்தனையாவது பர்த்டே இன்னைக்கு? 18வது. சரி, உங்க பர்த்டேக்கு சர்ப்ரைஸா ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது. யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கறேன். அம்மா அப்பா. அம்மா அப்பா இருந்து வேற இல்ல. அப்படி தங்கச்சி. இல்லையே. அப்ப வேற. ஏன் அம்மா அப்பா தங்கச்சி தான் அனுப்ப முடியல. உங்களை விரும்பக்கூடிய ஆட்களா இருக்கலாம், உங்களோட உறவினர்களா இருக்கலாம். சில வேளை யாரும் ப்ரொபோஸ் பண்ணி அனுப்பிட்டாங்களோ தெரியல. உங்களுக்காக ரெடி பியர் வந்திருக்குது. கிட்டத்தட்ட உங்களோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி அனுப்பி இருக்காங்க. வாங்கிக்கொள்ளுங்க. யார் அனுப்பி இருப்பாங்க? அம்மா அப்பா. என்னதுக்கு அம்மா அப்பா சொல்றீங்க? அவங்க கிட்ட தான் டெடி இருக்கு. அது தேச்சு ஒரு இடத்துல. சில வேளை நீங்க வேற யார்கிட்டயும் கேட்டிருக்கலாம், இல்ல உங்களுக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சு கூட அனுப்பி இருக்கலாம் இல்லையா? சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் ஸ்ரீலங்காவில இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருப்பாங்க? ஒருத்தரும் இல்ல. ஒருத்தரும் இல்ல. ஆனா கிஃப்ட் அனுப்பி நாங்க கோவிப்பாங்க, பிரச்சனை இல்லையா? அதை விட கிஃப்டை திருப்பி எடுத்துட்டு போயிடுவோம். எனக்கு ஸ்ரீலங்கா கிஃப்ட் பண்ண இருக்கு தைரியம். சில வேளை ப்ரொபோஸ் பண்றக்கா யாரும் அங்க இருந்து உங்களை விரும்பி அனுப்பி இருப்பாங்க இல்லையா? இந்த கிஃப்ட் எல்லாம் ஐரோப்பிய நாடுல இருந்து வாரன்னு சொன்னா யார் அனுப்புவாங்க? எனக்கு தெரியும், அம்மா அப்பா சொன்ன எனக்கு ஒருத்தருவாங்க. ஆனா அவங்ககிட்ட இருந்து வேற இல்ல. சில வேளை உங்க மாமா சித்தப்பா பெரியப்பா அப்படி உறவுகள் அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருப்பாங்க? சத்தியமா தெரியாது. யூரோப் கண்ட்ரில இருக்கிறவா இல்ல ஸ்ரீலங்கால இருக்கிறவா? சரி, யூரோப் கண்ட்ரில இருந்து வாரன்னு சொன்னா யார் அனுப்பி இருப்பாங்க? யூரோப்லயா? யூரோப்ல ஒருத்தரும் இல்லையா? நமக்கு கிஃப்டை நாங்க திருப்பி எடுத்துட்டு போகலாம் போல இருக்கேன். சரி, எதுக்கும் மிக்கிட்ட இருந்து அடுத்த கிஃப்டை வாங்கி கொள்ளுங்க. கிண்டர் ஜோயில உங்களுக்கு அவர் பொக்கே அனுப்பி இருக்காங்க. கிண்டர் ஜோன்னா ரொம்ப பிடிக்குமா? யாருக்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி? அம்மாக்கும் அப்பாக்கு தங்கச்சிக்கு. அதை விட வேற யாருக்குமே தெரியாது. இதுல நிறைய உறவினர் நிக்கிறாங்கல்ல தானே. இதுல இருந்து ஒரு ஆள் அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? நீங்க சொல்றீங்க ஸ்ரீலங்கால இல்லாட்டி யூரோப் கண்ட்ரில இருந்து. இதுல இருந்து ஒருத்தர் யூரோப்ல இருந்து வேற என்ன யூரோப்ல. சில வேளை கிஃப்ட் அனுப்பினால் மிக்கிக்க நிக்குதோ தெரியல. சில வேளை உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்றாங்க, நேர கிஃப்டை தந்து மிக்கிக்குள்ளேயும் வந்திருக்கலாம் உங்களுக்கு டான்ஸ் எல்லாம் பண்றதுக்காக. தெரியலையா? நீங்க யாருன்னு தெரியலன்னு சொல்றீங்க. உங்களுக்கு அடுத்ததா பெரிய ஒரு போட்டோ பிரேம் வந்திருக்குது. சில வேளை உங்களோட சேர்ந்து ரெண்டு போட்டோ எதனா அனுப்பி இருக்காங்களோ தெரியலையே. படிய யோசிச்சு பாருங்க. அப்புறம் போட்டோட சொன்னா எல்லாரும் பாத்துருவாங்க. அம்மா நான் ஒருத்தரோட போட்டோட கேளு. நான் அப்ப நான் எடுக்கேன். சரி, அவ போட்டோ உடைச்சு பாப்போமா நம்பிக்கையோட. இப்ப நீங்க சுவரா சொல்றீங்க யாரோடையும் போட்டோ எடுக்கலன்னு சொல்லி. உண்மையா சொன்னீங்கன்னு சொன்னா பிரேம தனியா தாரா, இல்லன்னு சொன்னா இப்ப ஓபன் பண்ணுவோம். எனக்கு பையன் நான் ஒருத்தரோட எடுத்தது இல்ல. மிக்கி கொடுங்க, ஓபன் பண்ணி பாக்கட்டும். எடிட் பண்ணலாமே. ஓ இப்ப அது உண்மையா சொல்றீங்களா? ஒருத்தரும் இல்ல. அண்ணன் தம்பியோட எடுத்திருப்பேன் இல்லையா? ஓகே. ஒருத்தரும் எடுக்கலையா? சரி, அப்ப திருப்பி பாருங்க யார்கிட்ட வந்திருக்கான்னு சொல்லி. போயா இவனா இருக்கலாமா? அப்பனா யார்கிட்ட இருந்து வந்திருக்குது? தங்கச்சிட்ட இருந்து. யார்கிட்ட போட்டோ எல்லாம் இருக்குது? என்கிட்ட தங்கச்சிட்ட. என்றாலும் ஒரு பயம் இருந்தது என்ன? சரி, உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுடைய தங்கச்சி தனுஷ்கா தான் அனுப்பி இருக்காங்க. இதெல்லாம் பொய்யா, நம்பாதீங்க गाइस. நான் வாசிக்கிறேன் பொய்.
ஹாப்பி பர்த்டே அக்கா. நீ எனக்கு ஒரு அக்கா மட்டும் இல்ல, என் ஸ்ட்ரென்த், கம்ஃபர்ட் அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்டா. ஓகே, உன் சிரிப்பு எப்பவுமே இப்படியே இருக்கணும். என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் நீ எப்பவும் என் பக்கத்திலே இருந்தா நான் மறக்க மாட்டேன். ஓகே, வேற தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ், கேர் அண்ட் சப்போர்ட். நீ லைஃப்ல இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அப்படியா? உன் லைஃப் ஃபுல்லா ஹாப்பினஸ், பீஸ், சக்சஸ் அண்ட் இன்லெட்ஸ் பிளெஸ்ஸிங். லவ் யூ ஃபார் எவர் அக்கா. ஹாப்பி பர்த்டே. சரி, அப்ப உங்கள்ட தங்கச்சிட்டு இருந்து வந்திருக்குது. தங்கச்சி இவ்வளவு விஷயத்த உங்களுக்காக எழுதி அனுப்பி இருக்காங்க. தங்கச்சிக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க ஸ்பெஷலா இந்த இடத்துல? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த ரெடி பியர் வந்து கட்டார்ல இருந்து வந்திருக்குது. தெரியாது எனக்கு யாருன்னு. சரி, அவங்களே உங்களோட கதைச்சு கொள்வாங்களாம். தங்கச்சிக்கு தேங்க்ஸ் and Okay. love you too. இந்த உலகமே இந்த பர்சனை எதிர்த்தாலும் இவங்களுக்காக நான் எப்பவுமே சப்போர்ட்டிவா நிப்பேன்னு உங்க லைஃப்ல யாரும் சொல்லுவீங்க? எனக்கு அக்கா. சரி, உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பின உங்களுடைய தங்கச்சி அருகிலே இருக்காங்க. ஸ்பெஷலா என்ன சொல்ல போறீங்க தங்கச்சிக்கு? என்ன சொல்றது? தங்கச்சியை பிடிக்காதா? அப்ப இல்ல, பிடிக்கும். அவளுக்கு என்ன பிடிக்கும், அவளுக்கு என்ன, எனக்கு அவளை பிடிக்கும். எனக்கு ரெண்டு பேரும் பிடிக்கும். சரி, உங்க பிறந்த நாள்ல உங்களை மகிழ்விக்கிறக்கா கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. இதே மகிழ்ச்சியோட நீங்க காலந்தோறும் இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறதோட உங்களுக்குரிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை உங்களுடைய தங்கச்சி தனுஷ்கா சார்பாகவும், எம்ஆர் சர்ப்ரைசஸ் சார்பாகவும், மிக்கி சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். வணக்கம் தங்கச்சி. அக்காவுக்கு சர்ப்ரைஸ் பண்றக்கா எங்களோட இணைஞ்சிருக்கிறீங்க. என்னத்துக்காக யோசிச்சீங்க அக்காவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி? 18வது பர்த்டே செய்யணும் பண்ணி தொடங்கினது நான் தான். ஸோ செய்தா நல்லா இருக்கு. நிறைய விஷயங்களை போட்டோ பிரேமில் எழுதி அனுப்பினீங்க. இப்ப அக்கா அருகிலே நிக்கிறா. ஸ்பெஷலா அக்காவுக்கு என்ன சொல்லணும்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க இந்த இடத்துல? மௌனத்திலே அன்பு தெரியுது. இதே மகிழ்ச்சியோட நீங்க ஒரு சகோதரமா, என்ன சொல்ற, அக்கா தங்கச்சி இல்லாம ஒரு நண்பர்களா கூடிய தூரம் நீண்ட காலம் சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி வாழ்த்துறேன். நன்றி.